October 15th தி ஹிந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இல்லை. இதில் வந்து எஸ்சி கொஸ்டின்ஸ் பிடி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னா என்ன, அவங்க எந்த ஆக்ட்லேருந்து பவர் எடுக்கிறாங்க, அவங்க எந்தெந்த ஆக்ட் கீழே வர அஃபென்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்கன்ற அந்த மணி ரிலேட்டட் அஃபென்ஸ் வருவாங்க. ஸோ அது என்னென்னலாம் வருவாங்க அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கூகுள் டு செட்டப் ஏஐ டேட்டா சென்டர் இன் ஏபி. ஸோ டேட்டா லோக்கலைசேஷனு, அதுக்கப்புறம் இப்போ இருக்க டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா த்ரெட்டில் இந்தியா வந்து அதாவது லோக்கலைஸ் பண்ணுறது டேட்டாவை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதுனும் இதில் தெரிய வருது நமக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 days முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். என்னன்னா வந்து ஜோஹோவில் வந்து எல்லாருமே இமெயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூகுள்லேருந்து மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா லோக்கலைசேஷனுக்கு கூகுளுமே ப்ரியாரிட்டி கொடுத்து இந்தியாவோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும்னு தான் இங்கேயும் வராங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ் லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேஜில் வேறு எதுவும் இல்லை. தேர்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா 52-year-old man with osteoarthritis treated using stem cell. ஸோ ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்றது நம்ம பார்த்துக்கணும். ஸ்டெம் செல்ன்றது என்னன்னா எந்த செல்லாக வேணா ஒரு செல்லை வந்து மாறும், அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னா அது ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். அதில் டைப்ஸும் இருக்குது. டோட்டிபொட்டன் சொல்லுவாங்க, ப்ளூரிபொட்டன் சொல்லுவாங்க, மல்டிபொட்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸையும் வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இது யூபிஎஸ்சிலா ஸ்டெம் செல்ன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஒய்கியூஸில். ஸோ நம்ம ஸ்டெம் செல்னா என்ன, அதோட ஓரளவு டீப்பாக இல்லைனாலும் மைல்டான விஷயத்த கிராஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பேஸில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ இது வந்து அதாவது வந்து ஃபினான்ஸ் கொடுக்கறது தான். நம்ம பிஎம் கிசானில் ஃபார்மர்ஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்குற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து ஃபினான்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் தான். இது மூலயமா வந்து அவங்க கன்சப்ஷன், அதாவது நியூட்ரிஷியஸ் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்டாக நிலைமை கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கீம்ஸோட ஒரு எஸ்ஏல எழுதுறதுக்கோ இல்லை வந்து எத்திக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா 9th பேஜில் 42% ஓபிசி கோட்டா என்ஹான்ஸ்மெண்ட் வில் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இந்திரா சாவணி கேஸில் 50% வந்து சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்தராக ப்ராடன் பண்ணுறது எந்த அளவு வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் சொசைட்டியில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதுன்றது நிறைய ஆர்குமெண்ட்ஸ். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுமே வந்து அந்த ஜட்மெண்ட்டை பிரேக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு கிரைட்டேரியா வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ண தான் செஞ்சாங்க. கொஸ்டின் பண்ணி கடைசியில் வந்து ஆக்டை வந்து வேலிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்து அந்த அந்த வயலேஷன் வந்து மீறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மெயின் ஸ்டேடாகவும் சரி, பிரின்சிபலாகவும் சரி, எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எடிட்டோரியல் பேஜ். எடிட்டோரியலில் ஃப்ளாட் ஆர்டர். ஸோ வந்து இந்த கரூர் கேஸை வந்து இப்போ சிபிஐக்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட்னு பெருசாக கிடையாது. ஆனால் ஏன் வந்து கவர்மெண்ட் எப்பவுமே வந்து இன்டர்னல் போலீஸை விட்டுட்டு ஒரு எக்ஸ்டர்னல் போலீஸ்க்கே வந்து மூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு, அதாவது ரேஷனலாக வந்து இருக்காங்களா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்காது ஸ்டில். ஓகேங்களா. அதுக்கு அவங்க கொடுத்த கேஸுமே வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கமிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதையுமே வந்து அதில் சொல்லியிருக்காங்க, எப்பவுமே வந்து சிபிஐ வந்து உள்ள எடுத்துகிட்டு வரக்கூடாது, எப்போ ரேஷனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா. அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் லெசன்ஸ். ஸோ இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 19 months ஸ்லோவாக வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.54% கிட்டத்தட்ட வந்து கோவிட்ல கூட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பெட்டராக இருந்துச்சு, இவ்வளோ கம்மியாக இல்லை. ஸோ அப்போ என்னன்னா நம்மகிட்ட நிறைய கூட்ஸ் இருக்குது, பீப்புளுக்கு இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது வாங்குறதுக்கு, பீப்புள்கிட்ட டிமாண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன ரீசன்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்க பீப்புள்ஸ் வாங்க முடியல. அப்போ வந்து அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்றதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க தயாரிச்சதை விட ரேட்டை கம்மியாக வச்சு வெளியே விற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சைனீஸ் குட் இன்னுமே வந்து மார்க்கெட்டில் என்ன பேர் இருக்குது, சீப் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அது எதுக்காகனா அவங்களோட ப்ராடக்ட் சர்ப்ளஸ் ஆயிடுச்சு, அது அப்படியே விட்டால் வேஸ்ட் ஆகிடும், அதை வந்து வெளியே எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க அதை ஏர்னாச்சும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இப்போ இந்தியாவுமே இந்த மாதிரி ஒரு கன்சர்னை வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாக போகும்போது நம்ம எந்த அளவு வந்து இதுக்கு சேஃபாக மெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ரிடக்ஷன்லாம் எல்லாமே வந்து டெம்பரரி பூஸ்ட் தான். ஸோ ஜிஎஸ்டி ரிடக்ஷன்லாம் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பெரிய ஸ்கேம் மாதிரியே சொல்லலாம், பிக் பில்லியன் போட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh மொபைல் 1 lakh இது இருக்குன்னா, ஏதோ ஒரு அப்ளையன்ஸ் இருக்குன்னா அதுக்கு 28% ஜிஎஸ்டி, அந்த 28% ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டு 18% போடுறாங்க. அப்போ யூஸ்வலாகவே அது ரேட் வந்து என்னென்னா 10 to 15,000 கம்மியாக போகுது. இதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்னு இதை வந்து பீப்புள்ஸும் வந்து ஸ்டில் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம், அதாவது ரேஷனாலிட்டின்றதை விட அவங்க வந்து எப்படி அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்கன்றத விஷயம் ஒன்று இருக்குது.
இதனால டெம்பரரியாக தான் வந்து கன்சப்ஷன் பூஸ்ட் ஆயிருக்கு, பெர்மனெண்ட்டாவோ இல்லை சைக்கிளிங்காவோ வந்து கன்சப்ஷன் வந்து பூஸ்ட் ஆகலை அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஓகேங்களா. தேர்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ண முடியும்னு சொன்னால் ரியல் வேஜஸ், அதாவது அவங்க கைக்கு போகிற உண்மையான உண்மையான வேஜஸ், அவங்க எந்த அளவு வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த வேஜஸை, எந்த அளவு ஆப்டிமைஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எக்கனாமி வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவால்விங் பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் இன் வாலண்டரி பங்களாதேஷ் பெரிய ஆர்டிகல், அது ஃபுல்லாகவே வந்து பங்களாதேஷ் அந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது, நமக்கு அவ்வளோ தேவையில்லை. பங்களாதேஷில் எலெக்ஷன் நடக்குதுன்ற ஒரு ஐடியா வச்சுக்கணும், ஏன்னா நம்ம நேபரிங் கண்ட்ரினால, அவ்வளோதான். ஓகேங்களா. பவரிங் அப் த ஆஸ்திரேலியா இந்தியா கிளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். ஸோ இதில் பார்க்கும்போது இப்போது மெயினான விஷயம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து ரேர் மினரல்ஸ் ரிச் ரீஜன். ஓகேங்களா. ஆனால் அந்த ரேர் மினரல்ஸ் ரிச் ரீஜனாக இருந்தாலுமே அந்த ரேர் மினரல்ஸ் ப்ராசஸிங் எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்ணுறது சைனாவாக இருக்கும். ஸோ இப்போ சைனா வந்து கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் எப்பவுமே, ஏன்னா ரொம்ப டைனமிக்கான பொசிஷனில் இருப்பாங்க, எந்த டிசிஷன்ஸ் எப்போ எடுப்பாங்கன்னே தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஆர்ஐசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே வரும், பெட்டராக கொண்டு வரலாம் அப்படின்ற சொல்ல பிளான்லாம் இருக்குது. ஸ்டில் வந்து இப்போ இருக்க வேர்ல்ட் ஆர்டரில் யூஎஸ் திடீர்னு விலகிறதும் வர்றதும் எதுவுமே ஸ்டாண்டர்டாக இல்லை. அப்போ நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் வந்து எக்ஸ்போர்ட், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோன்னா லித்தியம், கோபால்ட் இந்த மாதிரி ரேர் மினரல்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. பட் ஆனால் அங்கே ப்ராசஸிங் யூனிட்டும் அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் அவைலபிலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ராசஸிங்கு ப்ளஸ் இந்தியாவோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கிற யூத் பாப்புலேஷன். ஓகேங்களா. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் நம்ம இங்கே தான் யூத்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷனை யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த பாப்புலேஷன் யூட்டிலைஸ் பண்ணால் பெட்டராகவும் வந்து போஸ்ட் ப்ராசஸிங், அப்படி இல்லைனா வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, அதாவது மினரல்ஸ் எடுத்துகிட்ட அப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் பெட்டராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், பெட்டராக அவுட்புட் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆஸ்திரேலியா இந்தியா பார்ட்னர்ஷிப்ன்றது பெட்டராக கொண்டு வரணும்னா ஸ்டில் போஸ்ட் ப்ராசஸிங் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் கிரீன் அட்வான்டேஜ் இன் டிராக்டர் எக்ஸ்போர்ட்ஸ். இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதுலேருந்து என்ன ஒரு ஐடியா எடுக்க முடியும்னா, இப்போ வந்து டிராக்டர் இருக்குல்ல, டிராக்டர் வந்து நம்ம BS4 இன்ஜின் சொல்லுவாங்க, பாரத் ஸ்டேஜ் 4 இன்ஜின்ஸ், 5 இன்ஜின், 6 இன்ஜின்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஜின்ஸ் என்னன்னா ஒரு நார்ம்ஸ் மாதிரி, இந்த நார்ம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது என்னன்னா, நம்ம வெளியே இருந்து வரது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொல்யூஷன்ஸ் வெளியே வருது, அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணுறது, அதுதான் வந்து பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ். ஸோ அந்த பாரத் ஸ்டேஜ் நார்ம் 6ன்றது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸில் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணதுனால வந்து நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஃபார்மர்ஸ்ன்றவங்க ஃபார்மர்ஸை மட்டும் பெனிஃபிட் பண்ணாமல் இந்த மாதிரி டிராக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம ரேஷனலாகவோ இல்லை இந்த மாதிரி நார்ம்ஸ் வச்சு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்தா எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மூலிமா நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுற விஷயமே ரொம்ப டைம்லியாக நடக்கும், அதே டைமில் வந்து எக்ஸ்போர்ட் பூஸ்ட்மே நடக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12 வந்து SC2 ஹியர் வந்து மாடிஃபைட் டிடென்ஷன் ஆஃப் வாங்சுக் டுடே. ஸோ வந்து நம்ம பார்த்தோம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னா என்ன, அது கீழே என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. அடுத்து அப்படி கீழே வந்தோன்னா இந்தியா டு ட்ரெயின் ப்ராடர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் மங்கோலியா. ஸோ மங்கோலியா நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளை வந்து சைனா ஒரு டைமில் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணாங்க. என்னன்னா வந்து மெயினான அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், சில மெயினான போர்ட்ஸ் ஹம்பந்தோட்டா போர்ட்டு, குவாதர் போர்ட்டு, இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி இந்தியாவோட கவர் மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபியல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு ஒன்று பண்ணாங்க. அதில் மங்கோலியா முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மங்கோலியா அப்படின்னு வரும்போது நம்ம இப்போ வந்து சாஃப்ட் டிப்ளமசின்னு சொல்கிறோம். சாஃப்ட் டிப்ளமசின்னு என்ன, கல்ச்சரல் ரிலேட்டடாக எங்கேஜ் ஆகுறது. ஹார்ட் டிப்ளமசின்றது மெரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறது. ஸோ சாஃப்ட் டிப்ளமசி மூலியமாக வந்து நம்ம வந்து கல்ச்சர் டைப் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தாவோட 2 லீடிங் டிசிபிள்ஸோட ரெலிக்ஸை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் யாருன்றது சும்மா நேம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. இப்போ கம்பிலேஷன்ஸ் நிறைய கம்பிலேஷன்ஸ் வரும், கம்பிலேஷன்ஸ் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த நேம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சிம்பிளாக கேட்கலாம். இப்போ ஒரு 4 பேரை கொடுத்துட்டு இந்த 4 பேரில் யாரெல்லாம் வந்து ஜெயினிசமோட லீடிங் டிசிபிள்ஸ்னு சொல்லிட்டு மகாவீராவோட லீடிங் டிசிபிள்ஸ்னு கேட்டால் இவங்க 2 பேர் தெரிஞ்சாலே தெரியும், நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஐடியா வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 14th பேஜில் அப்பாயிண்ட் நோடல் ஆஃபீஸர் டு ட்ரேஸ் மிஸ்ஸிங் சில்ட்ரன் SC. ஸோ வந்து மிஷின் வத்சலியா போர்ட்டல் அப்படின்னு என்னன்னா மிஸ்ஸிங் சைல்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் இருந்துமே ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் நடக்கலை அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்னன்னா வந்து ஸ்டேட்டும் சென்டரும் கோஆர்டினேட் பண்ணணும், கோஆப்ரேஷன் கொண்டு வந்தால் தான் வந்து பெட்டராக வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹூ இஷ்யூ ப்ராடக்ட் அலர்ட் ஆன் 3 கண்டாமினேட்டட் ஓரல் லிக்விட். ஸோ கோல்ட் ரீஃப், நெபிஃப்ரெஷ் அண்ட் ரிலீஃப். ஸோ இது ரெண்டுமே என்னன்னா, இது மூணுமே வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை, நார்ம்ஸ், அதாவது ஹூவோட ஆப்டிமம் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை, ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயத்தின் கிளைகால்ன்றதும் வந்து ஹியூமனுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அது சிறப்பில் இருக்குன்றதுமே ரொம்ப டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. சிடிஎஸ்ஓ தான் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஜென்ரிக் மெடிசன் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் வந்து விடக்கூடாது. ஏன்னா வந்து இது விட்டுருந்தாலும் இந்தியாவோட ரெப்புடேஷன் கம்மியாகும், எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகும், ப்ளஸ் வந்து இந்தியாவுக்குன்னு இருக்க அந்த மெடிக்கல் டூரிசம் ஒரு நேமே இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து டிராஸ்டிக் குறைய ஆரம்பிக்கும், அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கூகுள் டு இன்வெஸ்ட் 15 பில்லியன் இன் ஏஐ டேட்டா சென்டர் டு விசாக். ஸோ இந்த டேட்டா லோக்கலைசேஷன்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயன்றது இப்போ நமக்கு தெரிய வருது. ஜோஹோ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா சென்டருக்குமே மூவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து கூகுள் வந்து சென்டர் கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்னா ரொம்பவே வந்து ரெலவெண்ட்டாகவே இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா ஐஎம்எஃப் ஃபோர்காஸ்ட் டு இந்தியா க்ரோ 6.6. இந்த மாதிரி ரெகுலராக ஐஎம்எஃப் ஃபோர்காஸ்ட் விட்டுறது ஓகே தான். பட் ஆனால் ஸ்டில் வந்து இதில் என்ன நம்ம பார்த்துக்கணும்னா, நம்ம சம்டைம்ஸ் பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், சம்டைம்ஸ் வந்து நார்மலாகவும் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த டைமில் இந்தியன் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, இந்தியா மேலே இருக்க இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸ் அது கம்மியாகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ ஒரு கண்ட்ரியோட ப்ராஸ்பெக்ட் க்ரோயிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியோ அந்த ஸ்டாக்ஸ் மேலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க சேஃபர் சைட் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேஃபர்னா டாலர் சைட்ஸ் போயிடுவாங்க, யூஎஸ் சைட்ஸ் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறதுனால இங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸோட க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16ல மடகாஸ்கர் ஆர்மி சீசஸ் பவர் ஆஃப்டர் இட்ஸ் பிரசன்ஸ் இன்சிடென்ட். ஸோ மடகாஸ்கர் எங்கே இருக்குது அந்த ரீஜனை பற்றி ஒரு ஐடியா வச்சுக்கிறது நல்லது, ரொம்ப பெருசாக இல்லை. ஓகேங்களா, சும்மா ஒரு ஐடியா இருந்தால் போதும். அண்ட் தென் வந்து சேம் இந்த நம்ம ஏற்கனவே கெமிக்கல் வாரோஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுறது இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸுமே இருக்குது. ஸோ இந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயமே வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் வந்து பெருசாக டாபிக் இல்லை இன்னைக்கு, அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.